வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? முதலில் ராஜினாமா, பின் திமுகவா? முடிவெடுத்த ஓபிஎஸ். வாங்க விரிவம் பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அரசுகள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் அதாவது மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் திமுக அதற்கான தனது கூட்டணியை பலமாக வைத்த நிலையில்தான் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் கூட தனது கூட்டணியை பலப்படுத்தும் வகையில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். இந்நிலையில்தான் அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில்தான் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அண்மையில் கூட ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்தது மீண்டும் மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்ற அவருடைய கருத்தானது தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவுடன் தனது கூட்டணியை அறிவிப்பார் என்ற மனநிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் கட்சியான திமுகவில் இணையவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதிமுகவில் நீண்டகால முக்கிய பொறுப்புகளில் வகித்து வந்தவர்தான் ஓபிஎஸ் அவர்கள். கடந்த 50 ஆண்டாள தனது அரசியல் நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 2017 கூட ஜெயலலிதா மறைவுக்கு பின் முதலமைச்சராக பதவியேற்றவர் ஓ பன்னீர்செல்வம். அதற்கு பின் நிலவிய அதிகார போட்டி காரணமாகத்தான் ஒற்றை தலைமை காரணத்தால் தான் அதிமுகவிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி ஏற்பட்ட இந்த மோதலால் தான் கடந்த 2022 ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாராம். பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதிமுகவின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அது மட்டுமின்றி தனது பயணத்தை மேற்கொண்ட அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிட்டார் ஓ பன்னீர்செல்வம். எனினும் கூட எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை என்பது உறுதியான நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோரின் ஏற்கனவே தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார். அது மட்டுமின்றி இதற்கிடையில் தான் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் திமுக ஆட்சியை கண்டிப்பாக பாராட்டியிருக்கிறார். திமுகவில் இணைவது குறித்த கேள்விக்கு கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள் என பதில் ஒன்றை அளித்திருக்கிறாராம். அது மட்டுமின்றி இந்த நிலையில் இன்று பிற்பகல் கண்டிப்பாக பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோவை புறப்படுகிறார். அதற்கு முன்பாகவே ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணையிருப்பதாக என்ற தகவல் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.